வணக்கம் நண்பர்களே. வெளியில் கொழுக்கு எடுக்குது. வெளியிலன்னு கிடையாது, வீட்டுக்குள்ளே இருந்தாலும் நம்மளை காலி பண்ணுது. இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டால் நிறைய பேர் வந்து ஏசி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் வந்து இந்த மலை பிரதேசங்களுக்கு போகலாம் அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க. உண்மை சொல்ல போனால் இப்போ மலை பிரதேசங்களுக்குலாம் போகிறது எல்லாராலையும் போக முடியாது. இந்த ஏசின்றதும் எல்லாராலையும் இது பண்ண முடியாது. ஆனால் ஏசி நல்லதும் கிடையாது நம்ம உடம்புக்கு. அது நம்ம உடம்புக்கு எந்த வகையிலையும் நல்லது பண்ண போகிறது கிடையாது. உண்மையான நல்லது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பையும் மனசையும் குளிர்ச்சியாக வச்சுக்கிறது மூலமாக இந்த வெயில் கிட்ட இருந்து ஓரளவுக்கு நம்ம தப்பிக்கலாம். இந்த வெயில் கூட நம்ம சண்டை போடலாம். அப்படி உடம்பையும் மனசையும் குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுல நம்மளுடைய உணவு முறை ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்குது அப்படின்னு நம்மள பலருக்கு தெரியும். நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக பயன்படுத்திட்டு வர விஷயங்கள்ல பல பேர் வந்து பயன்படுத்துறது கிடையாது, இல்லை கண்டுக்காம விட்டுடுறோம், இல்லைன்னா எப்படி சரியா பண்றதுன்னு தெரியாம பண்ணாம விட்டுறோம். அப்படி இந்த ஹீட் த பீட் சில உணவு வகைகள் தான் நான் சொல்ல போறேன். அது வேற எதுவுமே கிடையாது. அந்த சில எல்லாமே பழைய சோறு தான். எப்படி வந்து பழைய சோறு வந்து 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் வந்து ஒரு மெனுவா வச்சு பயங்கரமான காசுக்கு விற்கிறாங்களோ அந்த மாதிரி பழைய சோறு சாப்பிட சொல்லி தர போறேன். இது கேட்கறதுக்கு ஒரு காமெடியா இருந்தா கூட இதுல நிறைய நல்ல விஷயம் இருக்குங்க. ஒரு சில விஷயங்களை ஒரு சில மாதிரி சாப்பிட்டாதான் அதோட நன்மை நம்ம உடம்புக்கு போய் சேரும். பிளஸ் டேஸ்ட் ரொம்ப முக்கியம் இல்லையா? டேஸ்டே எப்படி சாப்பிட்றது அப்படின்றத நாம இப்போ பார்க்க போறோம். பார்க்கலாம். பார்த்தீங்களா, நான் எப்படி பயங்கரமாக ரெடி ஆகியிருக்கேன். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லி காட்ட போகிறேன். இது எல்லாமே வந்துட்டு நான் பயன்படுத்துகிற நான் சாப்பிட்ற முறைகள் தான். ஸோ அதெல்லாம் இன்றைக்கி உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போது ஒன்றுமே இல்லைங்க, நம்ம வீட்டில் சாப்பாடு மிச்சம் ஆகும்ல, அந்த சோத்தில் நல்லா தண்ணி ஊற்றி வைக்கணும். எவ்வளோ சோறு மிச்சம் ஆகுதோ அதில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு காலையில் எடுத்தோன்னா போதும். இப்போ நான் கொஞ்சம் வாசனைக்காக கருவேப்பிலை போட்டு வச்சுருக்கேன். அதை நம்ம எடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுலேயே நான் எப்போவுமே தண்ணி ஊற்றும் போது வந்து கொஞ்சம் ஒரு பாதி அளவுக்கு உப்பு போடுவேன். ஏன்னா அந்த நீராகாரம் இருக்குது பாருங்கள், நீராகாரத்தில் அவ்வளோ நல்லது இருக்குது. நிறைய பேர் நிறைய இடத்துல சொல்லியிருப்பாங்க. அந்த நீராகாரம் தான் வந்துட்டு நம்ம வயிற்றில் வந்து சிறுகுடலில் வந்து குட் பாக்டீரியாஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து அதிகரிக்கிற தன்மை இந்த நீராகாரத்துக்கு இருக்குது. அந்த குட் பாக்டீரியாஸ் என்ன பண்ணுன்னா நம்ம மைண்ட் இருக்குல்ல, மைண்டோட கனெக்டட். அது மைண்டில் இருக்கிற பாக்டீரியாஸோட கனெக்டட். ஸோ அங்கே இருக்கிற பாக்டீரியாஸ்க்கு அது வந்து சிக்னல் கொடுத்து அதை ஜாலியாக இருக்க வைக்கும். நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாமல் டிப்ரெஷனுக்கு போகாமல் நம்ம ஜாலியாக இருக்கிறதுக்கு நம்ம வயிறு ரொம்ப முக்கியம். அப்படின்றதுனால தான் இந்த பழைய சாதத்தை அந்த நீராகாரத்தை நம்ம குடிக்கணும். ஸோ நான் நைட்டே கொஞ்சம் உப்பு போட்டு வச்சிருவேன். வேணும்னா காலைல தேவைப்பட்ட அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் நம்ம. இப்போ நான் வந்து உங்களுக்கு காட்டணுன்றதுக்காகவே கொஞ்சம் நிறைய சாப்பாடு நேற்று தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். நாமளாக வந்து வீட்டில் சாப்பாடு நிறைய வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வைப்பேன். வச்சுட்டு மத்தியானம் நம்ம தயிர் சோறு சாப்பிடுவோம்ல, தயிர் சோறையும் பழைய சோறாவே சாப்பிட்ருவேன். பழைய சோறை பிழிஞ்சு போட்டு தயிர் பிசைஞ்சு பசங்களுக்கு கொடுத்துருவேன். வீட்டில் எல்லாரும் கூட அதை சாப்பிட்ருவாங்க. இப்போது ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு காட்ட போகிறது என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான அந்த சின்ன வயசு சொல்லுவாங்கல்ல, சின்ன வயசுலேருந்து நம்ம ஒரு விஷயம் சாப்பிட்டே வந்திருப்போம்ல, அந்த ஒரு விஷயம் தான். அது என்னன்னா, இந்த சாப்பாடு இருக்குல்ல, இந்த சாப்பாடை முதல்ல பிழிஞ்சிடணும். ஓகே, சாப்பாடை பிழிஞ்சிட்டு இப்படி பிழிஞ்சிடுறதால அந்த தண்ணியை சும்மா விட்டுறணும் இல்லை. நீங்கள் தண்ணி குடிச்சிட்டு வெறும் சாப்பாடு மட்டும் இருந்ததுன்னா அப்போ என்ன பண்ணலான்னா, சாப்பாடை பிழிஞ்சிட்டு அதில் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி நல்லா பிசையணும். உப்பு தேவையான அளவு பார்த்து போட்டுக்கோங்க. நல்லா பிசைஞ்சிட்டு இது கூட உங்கள் வீட்டில் என்ன குழம்பு வச்சுருக்கீங்களோ, என்ன காய் வச்சுருக்கீங்களோ, இல்லை ஊறுகாய் வச்சுருக்கீங்களோ அதோட தொட்டு சாப்பிட்டீங்கன்னா வேற லெவல். இங்கே பாருங்க, இப்படி உருண்டை பிடிச்சி சாப்பிட்லாம். இது வந்து பழைய சோறும் குளிர்ச்சி, நல்லெண்ணெயும் குளிர்ச்சி, ரெண்டுமே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி. இப்படி நீங்கள் சாப்பிட்லாம். இதில் அந்த ஊறுகாவை நல்லா தொட்டுக்கிட்டு நல்ல ஒரு உருட்டி சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வந்து இது வந்து மதுரையில் நாங்கள் ஊருக்கு போவோம். எங்கள் அவ்வா வந்து இதுதான் பண்ணி தருவாங்க. நிறைய பசஞ்சிட்டு எல்லாருக்கும் தட்டில் வைப்பாங்க. ஸோ லீவ் ஃபுல்லாக நாங்கள் இதை தான் சாப்பிட்டு வாழ்ந்துருக்கேன். என்னோட ஃபேவரெட்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கூட எங்கள் பின்னி வந்தாங்கன்னா இது பண்ணி கொடுங்க பின்னின்னு நான் கேட்பேன். ஆனால் சாதாரணமாக நான் பண்ண மாட்டேன். இதை உங்கள் கூட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். இதை சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு நீங்கள் எனக்கு சொல்லியே ஆகணும். ஓகேவா? இது ஒரு மெத்தடு. அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இப்போது இந்த சாதத்தில் இருக்க நீராகாரத்தை இப்போ நீங்கள் வெளியிலலாம் போகிறீங்கன்னா நல்ல ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு போங்க. இல்லை ஏதாவது ஒரு பாட்டில் போட்டு கூட எடுத்துகிட்டு போகலாம். இதை நீங்கள் வெறுமனே குடிக்கலாம், இல்லை இதில் மோர் கலந்து குடிக்கலாம். நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் உரையை ஊற்றி வச்சுருக்க தயிரோ, இல்லைனா நம்ம கடையில் வாங்கின தயிரோ எதுவோ அதை எடுத்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போடுங்க. ஏன்னா தயிரும் ப்ரோபயோட்டிக், நம்ம பழைய சாதமும் ப்ரோபயோட்டிக். அப்படின்னா என்னென்னா
அது நம்ம குடலுக்கு நல்லது பண்ணும் அப்படின்னு அர்த்தம். நான் ரீசெண்டாக எதையோ பார்த்தேங்க, சாதாரணமாக ஒரு சாப்பாடு நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, ஒயிட் ரைஸு, அதில் வந்து 4 கிராம் இருக்கிற அயன் அதுவே பழைய சாதமாக மாறும்போது 70 கிராமோ 75 கிராமோ இருக்குது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். வேறு லெவல் இல்லை. இதெல்லாம் நம்ம ஏங்க வேஸ்ட் பண்ணணும்? கண்டிப்பாக சாப்பிடணும். அதுவும் இந்த வெயில் காலத்தில் எவ்ரிடே சாப்பிடுங்க. இப்போ நான் மொத்தமாக கரைச்சா மாதிரி நீங்கள் கரைச்சிக்கிட்டு அப்படியும் ஊற்றிக்கலாம். இல்லைனா வந்து எவ்வளோ பழைய சாதமும் தண்ணியும் வேணுமோ அந்த பழைய சோத்தையும் தண்ணியும் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ தயிர் வேணுமோ அதையும் நீங்கள் போட்டு கரைச்சிக்கலாம். எல்லாம் நம்ம விருப்பம் தான். இப்போ நம்ம வந்து பழைய சாப்பாட்டில் தயிர் போட்டிருக்கோம், உப்பு போட்டிருக்கோம் இல்லையா, அது கூட வெங்காயம் சேர்த்துக்கணும். இப்போது என்னன்னா நம்ம எது சேர்க்குறோமோ, நீங்கள் தயிர் சேர்க்குறீங்களோ இல்லையோ, கண்டிப்பாக பழைய சாதத்தோட மறக்காமல் சேர்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த சின்ன வெங்காயம் தான். இப்போ நம்ம பெல்லாரி வெங்காயம் இருக்குல்ல, பெல்லாரி வெங்காயத்தை விட 2600% அதிகமான குட்னஸ் வந்து இந்த சின்ன வெங்காயத்தில் இருக்கான். அதை நம்ம மிஸ் பண்ண முடியுமா? அதனால் கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நான் வந்து இப்போலாம் நிறைய சின்ன வெங்காயம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு காலகட்டத்தில் நான் யோசிச்சுட்டு இருந்தேன், பரவாயில்ல சின்ன வெங்காயம் என்ன பெரிய வெங்காயம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு விவரம் தெரியாதப்போ ஒன்ஸ் அதை படிக்கிறோம், அதை பற்றி எல்லாம் தெரியுது அப்படின்னும் போது வந்து அப்புறம் அதை பயன்படுத்தலைன்னா என்ன இருக்குது, ஒன்று நல்லது அப்படின்னு தெரியும் போது அந்த நல்லதை நாடி தானே நம்ம போயாகணும். இந்த மாதிரி கரைச்சிட்டு அதில் இந்த மாதிரி மாங்காய், இதுவும் சீசன் இல்லையா, அதையும் மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ மாங்காவை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுட்டு அதையும் இது தூக்கி போட்டுருங்க. போட்டுட்டு லைட்டாக ஒரு கரைச்சி விட்டுட்டு இப்படி கிளாஸில் ஊற்றிட்டு இப்படி ஊற்றி அப்படியே குடிச்சிடலாம். இது மட்டும் சாப்பாடாக போதுன்றவங்களுக்கு ஓகே. வெறும் தண்ணி மட்டும் குடிக்கிறேன் அப்படின்றவங்க இந்த மாதிரி தண்ணியாக எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா, இட்லி சாப்பிட்றீங்களா, ஒரு 2 இட்லி, இது ஒரு கிளாஸு. தோசை சாப்பிட்டு இது ஒரு கிளாஸு. தண்ணிக்கு பதிலாக கூட இதை சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அன்றைக்கி டேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், பாடியே வந்து ரொம்ப குளுன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி சட்டியில் போட்டு வச்சுட்டேன்னா சாப்பிடும்போது ஆளாளுக்கு ஒரு கிளாஸ் இதை ஊற்றி இப்படி வச்சுருவேன். என்ன வேணா இருக்கலாம், வீட்டில் நம்ம காலையில் டிஃபன் என்ன வேணால் சாப்பிட்லாம். கூட தண்ணி குடிக்கிற மாதிரி இதை ஒரு கிளாஸ் கண்டிப்பாக குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா போதும். அவ்வளோதான். அன்றைக்கி நாளே சிறப்பாக இருக்கும், குளிர்ச்சியாக இருக்கும், ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக இருக்கும். அந்த நாளுக்கு தேவையான சத்து நம்ம உடம்புக்கு கொடுத்துட்டோம் அப்படின்ற சந்தோஷத்தோட அந்த நாளை நம்ம கடத்தலாம். த கிரேட் பச்சை மிளகாயோடு சாப்பிட போகிறேன். பச்சை மிளகாய் தண்ணியில் இது பண்ணிட்டா தான் உப்பு ஊட்டும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே. ஓகே, நம்ம ஊர் பக்கம் கிராமத்தில் காலங்காலமாக இந்த 2 காம்பினேஷனை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஆனால் இது சூடுன்றதுனால நிறைய பேர் வந்து இது வேணான்னு முடிவு பண்ணி தவிர்த்துக்கலாம். ஆனால் அது டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு காரம் ரொம்ப பிடிக்கும்ல, நறுக்குன்னு ஏதாவது வேணும்னு நினைப்பீங்களா, அந்த மாதிரி சுருக்குன்னு நறுக்குன்னு ஏதாவது வேணும்னா இந்த பச்சை மிளகாயை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமேட்டு வந்துட்டு அதுலேயே தண்ணி இருக்கும், நம்ம அப்படி இப்படி லைட்டாக உப்பு மட்டும் தொட்டுக்கணும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா சாப்பாட்டில் உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க, ஏன்னா இதில் உப்பு இருக்குல்ல. பச்சை மிளகாவே ஒரு டேஸ்ட்னா, ஆனால் அது பச்சை மிளகாய்க்கான பச்சை வாசத்தோடு நம்ம சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் பாருங்க, அது வேறு லெவல் தான். இப்போ நான் பண்ண போகிற வேலை கொசுறு வேலை. ஏன்னா நேற்று எங்கள் வீட்டில் மீன் குழம்பு. ஓகேவா? இப்போது நீங்கள் இந்த பழைய சாத்தை இப்படி எடுத்துட்டு இந்த பழைய சாத்துக்கு நடுவில் ஒரு குழி பண்ணிவிட்டு இந்த மீன் குழம்பு அப்படி ஊற்றிட்டு அது தெரியாத அளவுக்கு நீங்கள் வந்து சுருட்டணும், இப்படி உருட்டிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடணும். பழைய சோறு நல்லது அப்படிங்கிறதாலையா என்னன்னு தெரியல, பழைய சோத்தோடு எது சேர்ந்தாலும் டேஸ்ட் அள்ளுது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நான் மீன் குழம்பு சாப்பிட்றேன், கருவாடு குழம்பு இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வீட்டில் வந்து ஏதாவது கார குழம்பு வச்சுருந்தாலும், என்ன குழம்பு வச்சுருந்தாலும் இந்த மாதிரி நிறைய தயிர் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் போட்டுட்டு ஒரு குழி பண்ணி அப்படி சாப்பிட்டீங்கன்னு வைங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பூண்டு பச்சை மிளகாய் ஏதாவது இருந்தால் அதை மிஸ் பண்ணாமல் எடுத்துருங்க. எடுத்து உள்ள சேருங்க, சேர்த்து சாப்பிடுங்க. இப்படி சாப்பிடும்போது கொஞ்ச நேரத்தில் வந்து இந்த சாப்பாடு வந்து குழம்பும் கலந்துரும். கொஞ்ச நேரத்தில் அது வெள்ளை கலர்லேருந்து ஒரு மாதிரி மஞ்சள் கலருக்கு மாறிடும், ஏன்னா குழம்பு நிறைய சேர்ந்து. அப்போது இந்த தண்ணி எடுத்து அப்படி குடிக்கணும்.
சூப்பராக இருக்கும். நான் ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படின்றதுனால தான். ஒரு சில விஷயத்த அதுக்கான அளவோடு பண்ணும்போது அதோட டேஸ்ட்டும் சரி நல்லதும் சரி வேற லெவலில் இருக்கும். பழைய சோறு எந்த அளவுக்கு உடம்புக்கு நல்லது பண்ணுமோ, சம்மரில் நமக்கு ஒரு உகந்த ஃபுட்டாக இருக்குமோ அதே அளவுக்கு கூழும் உகந்த ஃபுட்டு. ரொம்ப சிம்பிளாக கூழ் எப்படி பண்ணுறது அப்படின்னு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. அந்த ஐடியாவை தான் அடுத்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கூழ் காய்ச்சறதுக்கு ஆத்தென்டிக் மெத்தட் ஒன்று இருக்குது. கேழ்வரகு மாவை வந்து நைட்டே கரைச்சி வச்சு வெயிலில் புளிக்க வைப்பாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக அது புளிச்சதுக்கப்புறம் குருணை அரிசியில் போட்டு அதை இது பண்ணுவாங்க. நம்ம ஆடி மாதம் கோயிலில் கிடைக்கிறது அது எல்லாமே அந்த கூழ் தான். வாழ்க்கையில் நான் 2 விஷயத்துக்கு ரொம்ப வெயிட் பண்ணுவேன். ரம்ஜான் மாதத்தில் கிடைக்கிற நோம்பு கஞ்சி, அதுக்கப்புறம் ஆடி மாதத்தில் கிடைக்கிற கூழ். இது 2மே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறது ஒன்று. அது இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன்னா, நம்ம களி பண்ணுவோம் இல்லையா வீட்டில், களி பண்ணுறதை வந்து நைட்டு தண்ணி மிச்சம் இருக்கும்ல, களி உருண்டை மிச்சம் இருந்துச்சுன்னா அதை தண்ணி ஊற்றி வச்சுட்டு மறுநாள் காலையில் அதில் வந்து தயிர் போட்டு வெங்காயம் போட்டு கூழ் மாதிரி ரெடி பண்ணிடுவேன். இதுதான் என்னோட ஈஸியஸ்ட் மெத்தடு. நான் கேழ்வரகு மாவு 1/2 கிளாஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். அதை இதில் ஊற்றி கைவிடாமல் கிண்டிட்டு இருக்கேன். அது ரொம்ப முக்கியம். கொஞ்சம் விட்டிங்கன்னா கூட கட்டி கட்டியாக ஆகிடும். ஓகே, இந்த மாதிரி விடாமல் கிண்டணும். கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு கிண்டுங்க, மாவு வேகணும் நமக்கு. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அதில் கொஞ்சம் உப்பு போடுறது நல்லதுன்னு. ஸோ இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நான் சாப்பாட்லேயும் உப்பு போட்டு தான் ஊற வச்சுருப்பேன். இல்லைன்னா சாப்பாட்டில் கரைக்கும் போது எவ்வளோ உப்பு தேவையோ நம்ம அதில் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துச்சு. அதெல்லாம் நம்ம விட்டோம்னா கூட இப்போ கொஞ்சம் பிரச்சனை இல்லை. பாருங்க, இப்போ கொஞ்சம் நேரம் அது கொதிச்சாலும் ஒன்றும் ஆகாது, நம்ம கிண்டல்னாலும் ஒன்றும் ஆகாது. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம வெறும் கேழ்வரகு மாவை கஞ்சியாக காய்ச்சிரும் இல்லையா, இந்த கஞ்சியை நல்லா ஆற வச்சிடணும். நல்லா ஆறிடணும். ஆனால் இதை ஆற வைக்கிற பேர்லேன்னு ஃபேன் காற்று வச்சுட்டு அந்த பக்கம் போயிட்டீங்கன்னா மேலே மட்டும் ஒரு திக்காக ஒரு லேயராக ஃபார்ம் ஆகிடும். அது கூட நம்ம கூழில் கரைக்கும் போது பெருசாக ஒன்றும் தெரியாது. இருந்தாலும் அதுவும் வேணாம்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் அப்படி கிண்டி கிண்டி விட்டு ஆற வச்சிங்கன்னா அந்த லேயர் கூட ஃபார்ம் ஆகாது. இப்போ அந்த தயிர் வெங்காயம் சாப்பாடு இது எல்லாத்தையும் நல்லா கரைச்சிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த கஞ்சி இருக்கு இல்லையா, காய்ச்சி வச்சுருக்க இந்த கஞ்சி கரெக்டாக சொல்லணும்னா அதை இதில் சேர்க்கணும். இப்போ நம்ம கூழ் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக நம்ம கூழ் பண்ணும்போது நாம் கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், தயிர் வந்து நல்லா புளிச்சிருக்கணும். அப்போ தான் வந்து அந்த கூழ் கொஞ்சம் கூழ் டேஸ்ட்டில் இருக்கும். இதை வந்து அப்படியே குடிக்கிறவங்க அப்படியே குடிக்கலாம். இல்லை முருங்கைக்கீரை வீட்டில் இருந்துச்சுன்னா முருங்கைக்கீரை போட்டு குடிக்கலாம். இல்லை கருவாட்டு குழம்பு வச்சுருந்தீங்கன்னா கருவாட்டு குழம்பு போட்டு குடிக்கலாம். இல்லைன்னா என்ன மாதிரி மீன் குழம்பு கூட நடுவில் அப்படி ஊற்றிட்டு இப்படி குடிக்கலாம். டீசெண்டானவங்க வந்து பக்கத்தில் கிண்ணத்தில் குழம்பு வச்சுட்டு அப்படி ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்லாம். எனக்கு வந்து இப்படி சாப்பிட்டா தான் பிடிக்கும். கூழ் எப்படிலாம் பண்ணலாம், நான் 3 மெத்தட் சொன்னேன். ஆத்தென்டிக் மெத்தட், அப்புறம் வந்து களியை தண்ணி ஊற்றி வச்சு பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டிட்டேன். அப்படின்னு இப்போ களி எப்படி பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா என்னோட பழைய லிங்க் ஒன்று நான் கீழே கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்கள் களி எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்கலாம். பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சும்மா சில்லுன்னு இருங்க. இணைந்திருங்கள் நண்பர்களே, தொடர்ந்து பயணிப்போம்.